ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தின் கடைசி மாதங்களிலே நாம் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களிலே நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகின்ற கர்த்தருடைய வார்த்தை, மறுபடியுமா இந்த கால வேளையிலே உங்களுக்கு கொடுக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! இந்த அருமையான 25ஆம் ஆண்டின் கடைசி பகுதியில் வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை சற்று திருப்பி பாருங்களேன். நம்மோடு நல்லவர்கள், சிறந்தவர்கள், அழகானவர்கள், படித்தவர்கள், மேன்மை பொருந்தியவர்கள், பரிசுத்தமாய் இருந்தவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இன்றைக்கு காணப்படவில்லை. அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார். அநேகர் மரித்தும் இருக்கிறார்கள். அனைவருடைய வாழ்க்கையில் சிறுமை அடைந்திருக்கிறார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வேதனையிலும் கண்ணிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் வாழ்ந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், ஒரே ஒரு காரணம், அவருடைய கிருபை. அவருடைய கிருபை மட்டும் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நம்முடைய துக்கத்தில் நாம் அமிழ்ந்து போயிருப்போம். நம்முடைய வேதனைகளில் அமிழ்ந்து போயிருப்போம். நம்முடைய பலவிதமான போராட்டங்களிலே சின்ன பின்னமாக மாறி இருப்போம். ஆனால் தேவ கிருபை நம்மோடு இருந்தபடினாலே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மன உருவடைவதில்லை. அன்புக்குரியவர்களே, இதான் தேவனுடைய கிருபை. அன்றைக்கு வேதவசனம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எப்பொழுது? கேடுபாடான உலக வாழ்க்கை இன்றைக்கு காண்பதைப் போல என்ன உலகத்தில் எக்ஸ்ட்ரீம் பாவம் என்ன உண்டோ அதெல்லாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, பலவிதமான இன்னல்களிலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய செயல்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த கேடுபாடான அந்த உலக வாழ்க்கையில் நோவா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாய் இருந்தார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவனாய் இருந்தான். ஆகவே தன் ஆண்டவர் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதுக்கு இடபாடான உலகத்தில் தப்பிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய கிருபையை அனுப்பி ஒரு பேழையை உண்டு பண்ணி நோவை ஆச்சரியமாய் கர்த்தர் பாதுகாத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் நம்மை நிர்மூலமாகாதபடி அவர் தடுத்து நிறுத்துகிறார். நம்முடைய பாதிப்பு வராதபடி நம்மை பாதுகாக்கிறார். சற்று திருப்பி பாருங்கள். எத்தனை வேளைகளை மனம் கசந்து சொன்னோம். நாளைக்கு எப்படி நாம் இருக்க போகிறோம், அடுத்த வாரம் எப்படி வாழப்போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் கேள்வி கேட்டோமே. அதெல்லாம் மறந்துவிட முடியுமா? நமக்கு வந்த பலவீனங்கள் இனி நம்மை விட்டு நீங்காது என்று சொல்லி கண்ணிலே உட்கார்ந்திருந்தோமே, அதை மறக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு வரை நாம் சுகத்தோடும் பலத்தோடு இருப்போமானால் அவன் மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரிது, எவ்வளவு பெரிதது, எவ்வளவு பெரிது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது போல நம்மை அவர் தப்புவித்து நம்மை நடத்தினார். கேலியும் கிண்டலும் பரியாசம் பண்ணுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்ட நோவா கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தரை விசுவாசித்தார். ஆகவே கிருபை கிடைத்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உலகம் உன்னை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கலாம், உன்னை நிந்தித்து கொண்டு இருக்கலாம், பலவிதமாய் பேசலாம். கவலைப்படாதிருங்கள். கிருபையை மாத்திரம் நாடுகிற ஆண்டவரே, உடைய கிருபை தாருமையா, கிருபை தாருமையா. நோவாக்கு அளித்தது போல கர்த்தர் அந்த கிருபையை தருவார். வேதத்தில் சொல்கிறது, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாவீதுக்கு என்ன நிச்சயமான கிருபைகள்! எத்தனையோ வாழ்க்கை நிலைமையிலே ஆண்டவனை தப்புவித்தார். பாவங்கள் வந்தது, இக்கட்டுகள் வந்தது, தொல்லைகள் வந்தது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை அவன் விட்டுவிடவில்லை, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடவில்லை. எத்தனை கொடூரமான நிலைமையிலிருந்து கூட கர்த்தர் தம்முடைய கிருபை அவன் மேலே வைத்திருந்தபடினால் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவரத்தை கேட்போம், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். தாவீது கெஞ்சுவது போல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் அளித்த பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் விரும் என்று ஆண்டவரத்தில் கேளுங்கள். அந்த நிர்மூலமாகாத கிருபையை தந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். பலவீனங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே பவுல் கதறுகிறார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு போகாதா, வேதனை என்னை விட்டு போகாதா? ஒரே ஒரு பதில்தான், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ.
என் கிருபை உனக்கு போதும். எத்தனை அற்புதமான வார்த்தை! அந்த வார்த்தை நிமித்தம் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட பவுல் தன் பலவீனங்களை குறித்து அவன் ஆண்டவரை துதிக்கிறவனாய் மாறினான். அவன் சொன்னான், நான் மேன்மை பாராட்டு, எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? என் பலவீனத்தை குறித்து தான் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறான். என் அன்புக்குரியவரே, வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறாயே, கொஞ்சம் அந்த கிருபையை நோக்கி பார்ப்பாயா? நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. நாம் அழிந்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. பவுல் சொன்னது போல, நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் தேவ கிருபையினால் இருக்கிறேன், கிருபையினால் வாழுகிறேன். நண்பர்களே, அந்த கிருபையின் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே அந்த கிருபை உனக்கு தருவார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக, ஆண்டவருக்கு அன்புள்ளவனாக நீ மாறிவிடு. ஆண்டவரே, உங்கள் கிருபை தான் எனக்கு பெருது, உங்களுடைய கிருபை தான் எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து விழும்புடு. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுக்கு கர்த்தர் ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்க போகிற உனக்கு அந்த ஆண்டை நன்மையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார். வரப்போகிற ஆண்டு உனக்கு மனமகிழ்ச்சியாய் ஆக கர்த்தர் உதவி செய்வார். நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. ஆமேன், ஆமேன்.